வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்றைய பதிவில் விசாக நட்சத்திரத்தை பற்றிய பொதுவான பலன்களை கூறுகிறேன். விசாகம் நட்சத்திர மண்டலத்தின் 16வது நட்சத்திரம். விசாகம் குரு திசையில் ஜனனம் எடுக்கிறார்கள். விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் துலாம் ராசியிலும், 4ஆம் பாதம் விருச்சிக ராசியிலும் வரும். இவர்கள் எளிமையானவர்கள், இவர்கள் இனிமையானவர்கள். இவர்களுக்கு குடும்ப நிம்மதி இருக்காது. எல்லாம் இருந்தும் இல்லாத நிலையை தான் இவர்கள் வாழ முடியும். இவர்களோட முக்கிய அம்சம் போதனை, மற்றவர்களை வழிநடத்துதல். அறிவாற்றல் நிறைந்தவர்கள், நாலேஜை கெயின் பண்ணக்கூடியவர்கள். எந்த ஒரு காரியத்தையும் ஒரு குறிக்கோளோடு செய்து முடிப்பார்கள். வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை சந்தித்த பின் தான் இவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இவர்களுக்கு விவசாயத்தில் நாட்டம் இருக்கும். கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும். அத்தியாவசிய செலவுகளுக்கு கூட ஒரு 10 முறை யோசிப்பவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் அலசி ஆராய்பவர்கள். எதையும் உள்ளுக்குள் ஆழமாக யோசிப்பவர்கள். அதை உண்மை என்று தெரிந்தால் மட்டுமே காரியத்தில் இறங்குவார்கள். தாய் தந்தையர் மீது அளவற்ற அன்பு வைத்திருப்பார்கள். தொழில் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்திப்பார்கள். அவர்கள் குழந்தையின் மீது உள்ள அன்பை கூட அவர்களுக்கு வெளிக்காட்ட தெரியாது. சினிமா துறையில் நிறைய ஜெயிப்பவர்கள் விசாக நட்சத்திரக்காரர்களே. சோகத்தை வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள். குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக நிறைய கஷ்டப்பட்டு உழைப்பவர்கள். கல்லீரல், கணையம் சம்பந்தமான நோய்கள் இவர்களுக்கு வரும். இந்த விசாக நட்சத்திரத்துக்குரிய நட்சத்திர பறவை செங்குருவி. இவர்கள் பல வர்ண குடை வாங்கி தானம் செய்ய மிக நல்லது. விசாக நட்சத்திரத்தின் அதிதேவதை ஸ்ரீ திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர். நட்சத்திர மலர் முல்லை மலர். இவர்கள் நீதி தவறாதவர்கள். தெய்வீக தன்மை இருக்கும். முருகப்பெருமான் அவதரித்த நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். மனித நேயமிக்கவர்களாக இருப்பார்கள். நிறைய மொழி தெரிந்திருப்பார்கள். நன்றாக வண்டி வாகனம் ஓட்டுவார்கள். இந்த நட்சத்திரத்தின் மரம் விளா மரம். நட்சத்திர மிருகம் புலி. இவர்கள் அறிவு கூர்மை உடையவர்கள். இந்த நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் அதிகமாக டீச்சிங் தொழிலில் இருப்பார்கள். விசாக நட்சத்திரக்காரர்கள் வயது ஏற இவர்கள் மாபெரும் சக்தியாக மாறக்கூடியவர்கள். திறமை மற்றும் துரித செயல்பாட்டுக்குரியவர்கள். இவர்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் நன்றாக இருக்கும். சேமிப்பு அதிகம் உள்ளவர்களும் இவர்கள்தான். உலக வாழ்க்கையில் உள்ள அனைத்து இன்பங்களையும் பெறுவார்கள். விடாமுயற்சி உடையவர்கள், நாகரிகம் உடையவர்கள். வாழ்க்கையின் முதல் பாதி பல ஏமாற்றங்களை சந்தித்த பிறகுதான் பின்பாதி ஜெயித்து நிற்பார்கள். ஆடம்பர பிரியர்கள். பணம் சேர்ப்பதில் ஆர்வம் உள்ளவர்கள். ஏழை பணக்காரன் என்று பாராமல் அனைவரையும் சமமாக பாவிக்கும் எண்ணம் கொண்டவர்கள். வாழ்க்கையில் உண்மையை கடைபிடிப்பவர்கள். மூட நம்பிக்கைகளை வெறுப்பார்கள். தன்னடக்கத்துடன் வாழ்பவர்கள். இனிமையாக பேசுவார்கள் மற்றும் எளிமையாக இருப்பார்கள். இவர்கள் வாழ்க்கையில் அன்னதானம் செய்வதன் மூலம் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை தேடிக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.